ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் நான் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சமையல் 1.5 மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிடலாங்க. ஈஸியான ஒரு பாயசம் வடையோட அருமையான வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாத சமையலுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்து வாழைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வாழைக்காய் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. வதங்கி செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே பாசிப்பருப்பும் அவளும் சேர்த்து நல்லா கீர் செய்கிறதுக்காக வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொலகொலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே தயிர் பச்சடிக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பாதி அளவு காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டேன். அடுத்து அவளையும் வறுத்து கொட்டிக்கலாம். வறுத்துட்டு நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா அலம்பிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா அலம்பிக்கோங்க. இதை 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பையும் அவளையும் சேர்த்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாழைக்காய் வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்து நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அடுத்து தயிர் பச்சடிக்கு 1 கைப்பிடி தேங்காய், 1 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு வெந்த பூசணிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம அப்புறமா கடைசியாக தயிர் சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம சாம்பாருக்கு பொடியெல்லாம் வறுக்க போகிறோங்க. நம்ம எல்லா ஜாமானும் எப்படி வறுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பும் அவளும் நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு ஒரு வெள்ளைப்பாக தயார் பண்ணிக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி, 3 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளத்தை பாசிப்பருப்போட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்குவோம். கொதிக்க வச்சா நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து ஒரு கருணக்கிழங்கு, ஒரு 3 சேப்பங்கிழங்கு, கொஞ்சமாக சுண்டைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கெல்லாம் வேக வச்சு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செஞ்சாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு மூடி வச்சுருவோம். நம்ம வதக்கி வச்ச மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதி அளவு காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாதுங்க. இந்த காஞ்ச மிளகாயோட காரம் மட்டும்தான். கொஞ்சமாக புளியை கரைச்சி அதையும் ஊற்றிடுவோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லாவே சாம்பார் கொதிக்கட்டுங்க. பாதி அளவு கொதித்த உடனே 75 கிராம் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போடலாம். நம்மளுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுலாம் சேர்க்காமல் ஜீரகம் மட்டுமே வச்சு ஜீரக ரசம் செய்ய போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதிலேயே 2 பெரிய தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான ஜீரக ரசம் ரெடி ஆகிடுங்க. அடுத்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு நான் வேக வைக்கலைங்க. நான் தோலை சீவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே பாதி அளவு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி செய்யும்போது டைம் ரொம்பவே சேவ் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்ட் ஆகிறதும் சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அடுத்து நல்லா பாதியால் வதங்கினோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேப்பங்கிழங்கு கூட சேர்ந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆகிடும். அடுத்து பாசிப்பருப்பும் அவளும் சேர்த்த பாயசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. முந்திரி பருப்பு, திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம்.
இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணோன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கீர் மாதிரி இருக்குங்க. நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஆளாக்கு அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ, 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி பச்சரிசி சேர்த்துருக்கேன். எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சுருக்கேங்க. வடைக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மணி சேர்த்துக்கலாம். வடைக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதை வடை மாவு கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, வெங்காயம்லாம் இல்லாத வடைங்க இது. தேவைன்னா உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு வடை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகு மட்டுமே தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். வடை வந்து நம்ம போட்டுட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து நம்ம பூசணிக்காய் தயிர் பச்சை கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தயிர் பச்சை கூட சேர்த்து சாப்பிடுவோம். டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வடையும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாங்க சாதம் வச்சுருக்கேன், பச்சரிசி சாதம் வச்சுருக்கேன். சாதம் இப்போ வடிக்க போகிறேன். அடுத்து இஞ்சி துவையல் அரைக்க போகிறாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, 1 கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெல்லம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இட்லி தோசை கூடயும் செமையாக இருக்குங்க. சாதத்தோட நல்லெண்ணெய் நெய் போட்டு கூட சாப்பிடலாம். அந்த துவையலுக்கு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செமையாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். நம்மளுடைய லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்செலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இலையில் பரிமாறிக்கலாம். ஒரு இலை போட்டிருக்கேங்க. இலை நல்லா அலம்பிட்டேன். இப்போ அடுத்து வந்து பூசணிக்காய் தயிர் பச்சடி வைக்க போகிறேன். தயிர் வந்து கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாழைக்காய் கறி, பூசணிக்கு இது தயிர் பச்சடி. அடுத்து இஞ்சி புளி வெல்லம் சேர்த்து இஞ்சி துவையல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். அடுத்து மிளகு வடைங்க. மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்த மிளகு வடை. எல்லா காயும் போட்டு சாம்பார், பூசணிக்காய், சுண்டைக்காய், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காயெல்லாம் சேர்த்த சாம்பார், தக்காளி, ஜீரக ரசம். எல்லா ரெசிபியும் ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தயிர் வைக்க மறந்துட்டேன். அடுத்து நம்ம பாசிப்பருப்பு பாயசமும் எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி சாதம் செஞ்சுருக்கேன். பருப்பும் நெய்யும் வச்சுக்கிறேங்க. நம்மளுடைய ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சமையல்லாம் எப்படி இருக்குங்கிறத நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே என்னை பாராட்டிட்டு தான் இருப்பாங்க, அதனால் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.